தற்போது விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் வேகமெடுக்க தொடங்கியிருக்கிறது. போலீசார் அதிகபட்சமாக குவிக்கப்பட்டு அந்த சாலையை அவர்கள் இடையூறுகளை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தொண்டர்களை ஓரம் தள்ளி அவர்கள் இந்த சாலையை ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக விஜயனுடைய இந்த பிரச்சார பேருந்து என்பது முன்னர் விட சற்று தற்போது வேகம் எடுத்து தொடங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் அந்த பகுதிக்கு அவர் உரையாற்றக்கூடிய இடத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. மறைக்கடை பகுதிக்கு அவர் செல்ல வேண்டும். அங்குதான் விஜய் மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். அதற்கான நேரமும் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி அவர் உரையாற்றக்கூடிய நிகழ்வு என்பது மக்கள் அதிக அளவில் கூட்டம் கூடியதால் அது தள்ளி போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் அவர் மறைக்கடைக்கு சென்று அங்கு உரையாற்ற வேண்டும். பிறகு 11 மணி அளவில் அங்கிருந்து அவர் புறப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படிதான் அவருடைய திட்டமிடலாக இருந்தது. 10:30 மணி அளவில் அவர் பேசி முடித்து விட்ட பிறகு அரியலூர் செல்ல வேண்டும். அரியலூர் சென்று அங்கு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே 12 மணி அளவில் அவர் பேச வேண்டும். தற்போது 10:30 மணியும் கடந்து விட்டது, 12 மணியும் கடந்து விட்டது. திருச்சியிலும் பேசவில்லை, அரியலூரிலும் பேசவில்லை. இன்னும் எப்போதுதான் அவர் பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அவருடைய உரை நிகழ்த்த இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. அதை கடக்க இதே வேகத்தில் சென்றால் இன்னும் ஒரு 30 நிமிடங்களுக்குள்ளாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் 10:30 மணி அளவில் திருச்சி பகுதியில் மறைக்கடை பகுதியில் விஜய் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த திருச்சி மறைக்கடை பகுதியில் காலை 7 மணி முதலே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் குவிய தொடங்கினார்கள். 10:30 மணி அளவில் விஜய் வருவார், 11 மணி வரை பேசுவார், 11 மணிக்கு அவர் பேசிவிட்டு புறப்படுவார். அதனால் 10:30 மணியிலிருந்து 11 மணி வரை அவர் உரையை நேரில் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு 11 மணி அளவில் சென்று விடலாம் என்ற ஒரு திட்டமிடலோடு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மறைக்கடை பகுதியை குவிந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காலை 7 மணி முதலே மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பல மணி நேரம் கண்ணது பிறகும் விஜய் அங்கு செல்லவில்லை. இதனால் மறைக்கடை பகுதியில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். எப்போதுதான் விஜய் வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கூட்டம் நேரம் செல்ல செல்ல கூட்டம் என்பது சற்று குறைவதையும் நாம் பார்க்கின்றோம். சாலையில் அவர் அந்த பிரச்சாரத்து பேருந்தில் ஏறி அந்த பேருந்து செல்ல புறப்பட தொடங்கிய போது இருந்த கூட்டம் என்பது தற்போது சற்று அந்த கூட்டம் எல்லாம் குறைந்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் திட்டமிட்டபடி சரியாக நடக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர் 9:45 மணிக்கு அவருடைய பேருந்து புறப்பட தொடங்கியது. 10 மணிக்கு அவர் மரக்கடை வர வேண்டும். அதற்கு பிறகு அங்கு உரையாற்றி விட்ட பிறகு 10:30 மணிக்கு உரையை தொடங்குவார், 11 மணிக்கு புறப்பட வேண்டும். இந்த திட்டமிடலோடு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் குவிய தொடங்கினார்கள். ஆங்காக இத்தனை மணிக்கு இங்கு வருவார், இது பேசுவார், இங்கிருந்து செல்வார் என்றெல்லாம் ஒரு திட்டமிடலோடு ஆங்காங்கே தொண்டர்களும் குவிய தொடங்கினார்கள். ஆனால் அது எதுவுமே சரியாக நடக்காத காரணத்தால் ஏற்கனவே மணிக்கணக்காக காத்துக் கொண்டிருக்கூடிய தொண்டர்களும் சோர்வடைந்து இருக்கிறார்கள். அதனால் இன்னொரு நாள் நாம் பார்த்துக் கொள்ளலாம், தற்போது முடியவில்லை என்று அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய தொண்டர்களும் இருப்பதாக அங்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்.